உறங்கவே கூடாதா? எப்போதுமே விழிப்பாக இருக்கணுமா? ஏன் இயேசு விழிப்பாக இருக்க அழைப்பு விடுக்கின்றார்? அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய அந்த நற்செய்தியிலேயே இயேசு விழிப்பாக இருக்கின்ற அந்த பணியாளருடைய ஓமை குறித்து குறிப்பிடுகின்றார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதருக்கும் உறக்கம் தேவை. போதுமான அளவு உறக்கம் இல்லை என்றால் உடலுடைய ஆரோக்கியம் கெட்டு போய்விடும். ஆனால் இயேசு கூறுகின்ற இந்த உறக்கம் என்பது இரவு நேரத்தில் நாம் எடுக்கின்ற அந்த உறக்கம் கிடையாது. மாறாக இது ஆன்மீக உறக்கம். அதாவது நமக்கு தரப்பட்டிருக்கின்ற கடமைகள், அந்த செயல்கள், அவற்றை தக்க காலத்தில் செய்யாமல் காலம் தாழ்த்தி செல்வதை இயேசு உறக்கம் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது நம் கண்முன்னே நடைபெறுகின்ற இன்னல்கள், அநீதிகள், நம்முடைய செயல்முறைகள், இவற்றை அனைத்தையுமே செய்யாமல், பார்த்தும் பார்க்காமல், கண்டும் காணாமல் செல்வதை உறக்கம் என்று குறிப்பிடுகின்றார். அதிலிருந்து மாறி விழிப்பாக இருக்க அழைப்பு விடுக்கின்றார். இவ்வாறுபட்ட செயல்களை ஒரு போதை என்று அழைப்பார்கள். அதாவது போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அந்த போதை மருந்துகளை எடுக்கின்ற பொழுது அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த போதை மயக்கத்திலேயே அவர்கள் இருப்பார்கள். அதே போல நமக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த கடமைகளை காலம் தாழ்த்தி செய்கின்ற பொழுது சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நாம் மயக்கத்திலே இருப்போம். அதைத்தான் உறக்கம் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். எனவே நாம் காலம் தாழ்த்தி அந்த செய்கின்ற கடமைகளை செய்யாமல் விடுகின்ற பொழுது கடைசி காலத்திலே கஷ்டப்பட்டு அழ நேரிடும். ஆனால் நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளை அந்தந்த நேரத்தில் விழிப்பாயிருந்து செய்கின்ற பொழுது கடைசி காலத்தில் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் எந்த ஒரு பயம் இல்லாமல் வாழலாம். எனவே பிரியமானவர்களே, விழிப்பாயிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளை காலம் தாழ்த்தாமல் செய்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.